ஹாய் சோல்ஜர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. A2Dலேருந்து நம்ம வந்து புதுசாக ஒரு பிசி வாங்கியிருக்கோம். சாரி, ஒரு பிசி கிடையாது, மொத்தமாக 2 பிசி வாங்கியிருக்கோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட யூஸுக்காக ஒரு பிசி வாங்கியிருக்கோம். ஆஹா. அதுவும் இல்லாமல் நம்மளோட நண்பரும் சேர்ந்து இன்னொரு பிசி வாங்கியிருக்காரு. அதை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் வந்து A2D பிசி டாக் வந்து எப்படியோ அதே மாதிரி எங்களுக்கும் வந்து எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து ஒரு குட்டியான பிசி டாக் இருக்காரு. ஸோ பிசி பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவர்கிட்ட தான் கேட்போம். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் ப்ராசஸ் பண்ணோம். பட் வந்து ஃபஸ்ட்டு பேசினது, அவர் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவரை வச்சு தான் 2 பிசியை பற்றின பேசிக்கான டீட்டெயிலாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ வெல்கம். நன்றி. ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ பண்ணியிருக்கோம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன எங்களுக்கான குட்டி பிசி டாக். பிசி பற்றின நிறைய டவுட்டு வரட்டாங்க கேட்போம். பிசியில் நிறைய எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால குட்டி பிசி டாக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்கள். வழக்கம் போல தான் வீடியோவில் தான் அவங்க ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அங்கேயே நம்மளே கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஃபோன் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி பிசி வாங்கினதுனால நான் டேரெக்டாக வந்து நம்பருக்கு மெசேஜ் பண்ணேன். எனக்கு வந்து டேரெக்டாக ரிப்ளை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு கேட்பாங்க, என்ன பர்பஸ்க்குன்னு. அந்த பர்பஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலான ஆள் அப்படின்னா நீங்களே வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அவங்க வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ டவுட்டாலும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் எப்படி எங்கேனாலும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஆட் பண்ணணுமா, கிராஃபிக்ஸ் கார்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிற எல்லாமே உங்களே சொல்லிடுவாங்க. நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ண முடியும். நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். நானே இது வரைக்கும் ஒரு 4 பிசி கிட்ட ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க அனுப்பி அது நமக்கு எது எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல, எனக்கு ஹார்டுக்கு வேண்டாம், ஸ்டோரேஜ் இன்னும் கம்மியாக தேவைப்படுது, இல்லை அதிகமாக தேவைப்படுது, நிறைய மாற்றிக்கலாம். பட்ஜெட் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம்னா நம்ம நம்பர் எதுவும் இல்லாதப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணோம்னா அவங்களே கால் பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக. நம்பர் இருக்கிறப்ப நம்ம அதை எடுத்து பண்ணிக்க முடியும். ஃபார்ம் ஃபில் பண்ணி எவ்வளோ நாளில் கால் பண்ணாங்க, அந்த ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் நீங்கள் இன்னும் ஈவினிங் ஃபில் பண்ணீங்கன்னா நாளை காலையில் ஃபோன் பண்ணுங்க. ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணிட்டு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஆமாம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அட்வான்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம 10K பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பட்ஜெட் இருந்தாலும் சரி 10K அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 10,000 ரூபாய் பத்தாதடா. அப்புறம் வந்து டெலிவரி பண்ற டேட் வந்து பிசி ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே கண்டிப்பா வந்து நீங்க டெலிவரி பண்ண போறோம் அப்படின்னா நீங்க ஃபுல் பேமெண்ட் பே பண்ணிட்டு தான் வெளில அனுப்புவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 10,000 மாதிரி பண்ணாதான் வேலை ஆரம்பிக்கும். ஆமா, கண்டிப்பா. அட்வான்ஸ் பே பண்றதுல இருந்து எவ்வளவு நாள் டைம் எடுத்துவாங்க? மொத்தமா இப்போ ஒரு 1ஆம் தேதி அட்வான்ஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க பிசி நமக்கு டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு டெலிவரி பண்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துவாங்க? வழக்கம் போல எல்லாரும் மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே சொல்ல முடியாது, மற்ற இடத்தை விட ஃபாஸ்டா தான் பண்றாங்க. இப்போ நீங்க பே பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 days நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம்னு சொல்லுவாங்க. நீங்க அட்வான்ஸ் பே பண்ண ஒரு 2 days கழிச்சு உங்களுக்கு மெசேஜ் வரும். என்னன்னா உங்களோட பார்ட்ஸ் ஒன்று ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்த உடனே தான் நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஏன்னா நான் 4 பீஸ் வாங்கியிருக்கேன், 4 பீஸுக்கு சேம் மெசேஜ். ஓகேவா? இது வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர் அப்படிதான் சொன்னாரு. எல்லாமே அதே தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படும் கண்டிப்பா. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து டைம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு இதுல என்ன ஹைலைட்னா, எனக்கு டெலிவரி ஆனதான் ஹைலைட். நான் இன்னைக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் பண்றேன், நாளைக்கு மதியம் பிசி வீட்டுக்கு வந்துச்சு. அதாவது அவங்க கொரியர் டைம். ஆமா, சென்னையில இருந்து நாகப்பட்டினத்துக்கு நாளைக்கு மதியம் வந்து எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. அது ரூரல் ஏரியா, நம்ம வில்லேஜ் ஏரியால ஃபோன் பண்றாங்க, பிசி வந்து இது உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா A2D பிசி பேக்கில் வந்திருக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஒரே நாள்ல ஒரு பிசினா ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பிசி ஆர்டர் போட்டேன். அந்த பிசியும் அடுத்து மறுநாள் நாள் வந்துருச்சு. சரியான ஃபாஸ்ட் டெலிவரி. நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பேக்கிங் சொல்லவே வேணாம், பயங்கரமா இருந்துச்சு. சொல்லி ஆகணும், தனியா அதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். சரியான பேக்கிங் வேற மாதிரி இருக்கு. ஆமா, அதுல கொடுத்துருக்க அது சைட்ல அந்த ஒரு பெரிய அட்டை மாரி ஒரு திக்கான அட்டை எல்லாம் கொடுத்து அதுல கொடுத்துருக்க பஞ்சா இருக்கட்டும். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, A2D பிசி பேக்கில் இருந்து வந்து ஒரு பிசியை நான் பிரிச்சுட்டு ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு வாங்கினேன், அவனை கொடுத்துட்டேன். அந்த மேலக்குள்ள பேக்கிங் அதனால லாண்ட்ரி பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள செருப்பு கிடக்கு, எதுவோ யூஸ் பண்ணா சரி. பிசி பத்திரமா வருது நமக்கு, அதுல எல்லாம் வந்து டவுட்டே கிடையாது. பிசி பக்காவா வரும், செம்ம பேக்கிங் உண்மையிலேயே. சரி, இப்போ பிசிக்குள்ள போயிடலாம். இதோட பிரைஸ் எவ்வளோ, இதுல என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? மொத்தம் 2 பிசி நம்ம வாங்கணும். இது வந்து இந்த பிசி வந்து 30,000 பட்ஜெட். பிளஸ் என்னன்னா இதுல வித் மானிட்டரோட வந்துடும், காம்போ. ஆமா, காம்போட வந்துடும். பிளஸ் இந்த கீபோர்டும் அதோட சேர்ந்து காம்போ வந்துடும். ஏன்னா நாங்க வாங்கியிருக்க 2வது பிசி, நமக்கு வாங்கியிருக்க 2வது பிசி பார்த்தீங்கன்னா வெறும் பிசி மட்டும் தான். இதுல வந்து ஃபுல் காம்போவா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 30,000. ஐ திங்க் இதுக்கு வந்து கீபோர்ட் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். மேபி ஆமா, கீபோர்ட் மவுஸ் ஃப்ரீ. கீபோர்ட் மவுஸ் ஃப்ரீ வந்துடும். ஆனா நமக்கு வரல. இல்ல நமக்கு வரல. நம்ம கேட்டதுக்கு அவங்க அப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எடுத்துக்கல. மற்றபடி எல்லாமே காம்போ தான். ஆமா, எல்லாமே காம்போ தான் 30,000 பட்ஜெட்டுக்கு. பட் வந்து இதுல Ryzen 5 தான் போட்டிருக்காங்க. அதே நம்மளோட 40,000 பிசில Ryzen 5 தான் வந்திருக்கும். பட் ஆனா பிரைஸுக்கு ஏற்ற டிஃபரன்ஸ் வரும். அதுல வந்து 800 சீரிஸ் வரும், இதுல 500 சீரிஸ் தான் வரும்.
என்னதான் Ryzen 5 இருந்தாலும் இதோட ஆர்கிடெக்சர் மாறும், அதோட ஆர்கிடெக்சர் மாறும், காசுக்கு ஏற்ற மாதிரி, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கிடெக்சர் மாறதுனால பெர்ஃபார்மன்ஸும் மாறும். இப்போ 30,000 பட்ஜெட்னா அது என்ன 30,000 என்ன கொடுக்குமோ அதான் கொடுக்கும். பட் 30,000 அதுல வந்து பெஸ்டா கொடுக்கும். கண்டிப்பா நல்லா தான் இருந்துச்சு. ஆமா. ரேம் எவ்வளவு, ஸ்டோரேஜ் எவ்வளவு? இல்ல வழக்கம் போல நீங்க என்ன பட்ஜெட், மேக்ஸிமம் மினிமம் பட்ஜெட் 30,000 தான். அதுக்கு கம்மியா பண்ணாலும் வாய்ப்பே ரொம்ப கம்மி தான். மினிமம் பட்ஜெட் 30,000. நல்ல பிசி வேணும், ஓரளவுக்கு நம்ம ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணணும்னா 30,000 தான் பட்ஜெட். ஸோ அதனால வந்து என்ன பிசி பண்ணாலும் 30,000 பட்ஜெட் வந்துட்டாலே கண்டிப்பாக 16 GB RAM தான். அதுக்கு கம்மியெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ 16 GB RAM தான் மினிமம். வந்து 30,000 பட்ஜெட்டுக்கு வந்து ஒன்று ஜிகாபைட்டோட மதர் போர்டு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஜிகாபைட்டோட தான் வரும். அப்படி இல்லைன்னா MSI கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் MSI யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஐ திங்க் ஜிகாபைட் தான் இருக்கும் நினைக்கிறேன். 450 இருக்கும் இதுல ஜிகாபைட். அதுல வந்து 650 இருக்கும் MSIயோட. ஸ்டோரேஜ் வந்து இதுல 512 வந்துடும். பிளஸ் வந்து இதுல வைஃபை கிடையாது இந்த மதர் போர்டுல. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மதர் போர்டோட கான்ஃபிகரேஷன் மாறும் இல்லையா? ஸோ அதனால இதுல வந்து இன்பில்டா வைஃபை வராது. நம்ம எக்ஸ்டர்னல் வைஃபை நாங்கள் கொடுத்துருவாங்க அவங்களே. ஸோ இதில் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியல, நண்பர் தான் வாங்கி போட்டிருக்காரு. வரும். இப்போ நான் இப்போ கரண்ட்ல ஒரு பிசி ஒன்று வாங்கினேன். அது சம்டைம்ஸ் வந்து சமயம் வந்து பிசியோட அந்த இதை பொறுத்து மாறும். இப்போ நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது போன மாசம் ஒரு 27 கிட்ட நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு ஒரு பிசி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 பட்ஜெட் கேட்டிருந்தேன். அப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு எப்போ பட்ஜெட் இருக்கு, எப்போ வந்து ரெக்குவயர்மெண்ட், பிசியோட ரெக்குவயர்மெண்ட் எப்போன்னு கேட்டாங்க. எனக்கு அடுத்த மாசம், இந்த மாசம் 15 சொன்னா ரெக்குவயர்மெண்ட், எனக்கு அன்னைக்கு வேணும் அப்படின்னு. சார் நீங்க எப்போ சொல்றீங்க, ஆனா வந்து வீக்லி எங்களோட ப்ரைஸ் வந்து அந்த பார்ட்ஸோட பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால எங்களால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 1ஆம் தேதி கான்டாக்ட் பண்ணப்போ தான் அவங்க எனக்கு ப்ராப்பர் ரிப்ளை பண்ணாங்க, கான்ஃபிகரேஷன் ஷேர் பண்ணாங்க. இப்போ ஜூலை 1 ஜூலை 1 தான் ரிப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கான்ஃபிகரேஷன் வாங்கி பார்த்தேன். அதுக்கடையில் வந்து நம்ம சார் நான் கேட்டேன், இல்லை சார் இப்போ வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும், நாங்கள் அதுக்கப்புறம் தான் சொல்லும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும், அது வந்து செட் ஆகாது அப்படின்ட்டாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. அது மாறிட்டு தான் இருக்கும். ஆமாம். நீங்க யூஸ் பண்ண வரைக்கும் இதோட பேசிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? 30,000 பிரைஸுக்கு உங்களுக்கு என்ன தோணுது? பேசிக் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே பார்த்துடலாம். கேம்னா ரொம்ப பெரிய கேம் ஆட முடியாது, சும்மா இல்லை மைல்டான ரொம்ப நம்ம அந்த பழைய ஜிடி ஆடும்ல அந்த மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப அந்த லேக் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு மினிமம் ரொம்ப மினிமலான கேம் எல்லாத்தையும் விளையாடலாம். ஆஃபீஸ் ஒர்க்கு ப்ளஸ் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி ஒர்க்லாம் சூப்பராக பார்க்கலாம். அப்புறம் அந்த வெப் டெவலப்மெண்ட் ஈஸியாக கற்றுக்கிறவங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எடிட்டிங் எதுவும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் ப்ரீமியம் ப்ரோ அந்த அளவுக்குலாம் போட்டு நம்ம அடிக்க முடியாது. ஓரளவுக்கு மினிமலாக யூஸ் பண்ணலாம். முடிஞ்சால் நம்ம கேப்கட்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். பேசிக் பிசி அப்படிங்கிறதுனால அதில் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். ஆனால் யூஸ் பண்ணுற வரைக்கும் அதெல்லாம் ஓகே தான் இருக்குது. ஆமாம். ஸோ இந்த பிசியை பற்றின பேசிக்கான டீட்டெயில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பிசியை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே சார், இப்போ நம்மளோட 2வது பிசி பற்றி பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இது 2 பிசியோட பேசிக்கான ஒரு இன்ஃபோ மட்டும்தான். ஸோ இது வந்து ரிவ்யூ கிடையாது. ரிவ்யூ வந்து நான் தனியாக போகிறேன், அது வந்து கொஞ்சம் பெருசாக போயிடும் வீடியோ அப்படிங்கிறதுனால. ஸோ சில பேசிக் அதிலே பார்த்துட்டதுனால இப்போ இதில் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ? இந்த பிசி வந்து ஒரு 43,000 சில்லற வந்துச்சு. அந்த ப்ரைஸ்க்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிசி. இது 800 சீரிஸ், ஐ திங்க் 8500 நினைக்கிறேன். 800 GT Ryzen 5. ஆமா ஆமா, Ryzen 5 மேக்ஸிமம் இந்த 40,000 பட்ஜெட் எல்லாத்துக்குமே இந்த சீரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து MSIயோட 650 மதர் போர்டு. அது ஆமா MSI ஜிகாபைட். இது வந்து MSI. ஆமா. சோ இதுவும் செமையா இருக்கும், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த இதுக்கு நம்ம ஆப் டெவலப்மென்ட் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் வந்துரும். எல்லாத்துலயும் இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இதுல கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட ஏன்னா அதை விட இதோட ஆர்கிடெக்சர் வேற. ஐ திங்க் Zen 4 ஆர்கிடெக்சர் நினைக்கிறேன். மற்ற இதை விட இந்த பட்ஜெட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த 800 சீரிஸ் அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், பேசிக்காக நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணணுமோ எல்லாத்தையும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நைஸ் பிசி, செம பிசி. இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. வீடியோ எடிட்டிங், கிராபிக்ஸ். ஆமாம். இந்த இது வந்து ஐ திங்க் வந்து DS3H மதர் போர்டு நினைக்கிறேன். வைஃபை இன்பில்டாக வந்துடும். தனியாகவும் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. மேலே இருக்கு காமிக்கிறேன். ஆமாம், ஏன்னா இன்பில்ட் வைஃபை மதர் போர்ட்ல வந்து வைஃபை வந்துரும். பட் ஆனா அந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்காது. ஒரு 5 அடி போனாலே மொத்தமா கட் ஆயிடும். அப்படியே 2-3 பாயிண்ட் கிடைச்சாலுமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அந்த டவர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணாதப்போ மேல ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. நம்ம கனெக்ட் பண்ணாதப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பக்கவா இருக்கும். ஆமா. ஸோ அதனால மதர் போர்ட்ல வைஃபை வருது, அதுக்கு தனியாக பட்ஜெட் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்காதீங்க. மதர் போர்டு நல்லா இருக்கும். மதர் போர்டு குறை சொல்ல முடியாது. பட் எக்ஸ்ட்ரா வைஃபை அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு 10,000 கூட வரப்போ நமக்கு கொஞ்சம் ஸ்பெக்ஸ் நிறைய கிடைக்கும். ஆமாம், ஸ்பெக்ஸ் நிறைய கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கிடைக்கும். ஸ்பெக்ஸை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கிடைக்கும். அதுதான் ரொம்ப என்ன மாதிரி யூஸ் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் தான் பேசிக் போதும் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த பிசி நம்ம கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த பட்ஜெட்டுக்கு மானிட்டர்லாம் தர மாட்டாங்க. இது ஒன்லி பிசி மட்டும் தான். அதனால இந்த பட்ஜெட், அதனால தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ். அது முக்கியமான விஷயம். மானிட்டர்லாம் கேட்டீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது இல்லையா? இது மட்டும் பார்த்தீங்கன்னா 43,000
1000 ரூபா வந்துச்சு. ஸோ அது மட்டும் தான். அது போக நமக்கு மானிட்டர் வராது. இந்த டைமில் நான் கடைசியாக தான் கேட்டேன் கீபோர்டு மவுஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கான்ஃபிகரேஷன் நான் கேட்கும்போது முதல்ல கேட்டுட்டு அப்புறம் நம்ம இடையில கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ற ஐடியால இருந்துட்டு இருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் கேட்டப்போ அந்த கான்ஃபிகரேஷன் காம்போலயே கீபோர்ட் பிளஸ் மவுஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது போட்டுருந்தாங்க. லாஸ்ட்ல போட்டுருந்தோம். ஆமா. அடுத்து மறுபடியும் ஒரு 3 to 4 days கழிச்சு கேட்கும்போது அது வரல. ஸோ அது வரல. நான் மறுபடியும் கேட்டப்போ வந்து இல்லை இப்போதைக்கு அது ஆஃபர்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் நினைச்சிட்டு வர வேண்டியது. ஸோ அந்த பிசி மாதிரியே தான் நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால ரேம் வந்து 16 GB தான் போட்டிருக்கோம். ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்கு? ஸ்டோரேஜ் இதில் வந்து 1 TB ஸ்டோரேஜ். ஏன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், நிறைய ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறனால 1 TB ஸ்டோரேஜ். ஸோ நல்லா அதுவும் நல்லா பக்காவாக தான் ஒர்க் ஆகும். நீங்கள் NVMe SSD தான் இதில் போட்டுருக்குது. NVMe. ஸோ அதுவும் இன்னும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும் நார்மல் SSD-யோட. என்னை பொறுத்தளவு 1 TB வாங்குறதே பெட்டர் தான். ஏன்னா 512 கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணாலும் இன்பில்டாக வந்து 1 TB இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு SSD கண்டிப்பாக செட் ஆகாது. இது இன்பில்டா இருக்கிறதுமே செட் ஆகாதுங்க. ஆமா செட் ஆகாது. ஏதாவது எக்ஸ்டர்னலா இருக்கிறது அது போட்டு தள்ளிடுது. போட்டு தள்ளிடுது. மேக்ஸிமம் நம்ம டேட்டா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் தான் பெட்டர். SSD செட்டே இல்ல. இது டே டு டே தானே யூஸ் பண்ண போறோம். டே டு டே தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா ரொம்ப நாளைக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதோ ஒரு டேட்டா வச்சிருக்க போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய பவர்ஃபுல் ஸ்டேஷன் நடக்குது எரிஞ்சு போகுது அப்படின்னா மேபி சம்டைம் டேட்டா ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா SSD இல்லையா. ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படி கிடையாது. இன்கேஸ் ஹார்ட் டிஸ்க் ஆமா ஹார்ட் டிஸ்கோட ரைட்டிங் மெத்தட் வேற. அது ஒரு பக்கம் தூக்கி போட்டோம்னா அது வரமா அப்படியே கிடக்கும். நம்ம சொல்லல பிசி டாக் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணாத நீங்க. சரி ஓகே நீங்க கேட்ட கான்ஃபிகரேஷன்ல பிசி எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி இதான் கான்ஃபிகரேஷன் நீங்க போட்டு அடிக்கடி தான் தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க அதை வச்சு வாங்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ல வந்து வீடியோ வந்து லேட் ஆகும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சென்டர் வந்து ரன் பண்றேன். ஸோ ரெண்டுத்தையும் என்னால் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியல. ஃபுல் டைம் அங்கேயே இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ லேட் ஆகுது. அதனால ப்ரொடக்ஷன் சென்டர் ரிலேட்டடாக ஒர்க்கு தான் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் தற்போதைக்கு. ஸோ யூடியூப்காக தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இந்த 2 மாசத்துல நான் வந்து அந்த அளவுக்கு இன்னும் அது எடுத்துட்டு வரல. ஸோ இப்போதான் என்னோட மற்ற ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சி ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக வேர்டு யூஸ் பண்றேன், ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்றேன். அப்போ சின்ன சின்ன இதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீமியர் ப்ரோ நல்லாவும் இருக்குது. நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சிஸ்டம் தான் வச்சிருந்தேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியர் ப்ரோ சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வேற என்ன சொல்றது, பேசிக்காவே நல்லா இருக்கு. இன்னும் கேம் மட்டும் நான் வந்து ஆடி பார்க்கல. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு விளையாட்டு? ரொம்ப ஹார்டான கேம்லாம் இல்ல, இன்டெகிரேட்டட் கிராபிக்ஸ் தானே. ஸோ அதனால மினிமலான கேம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஆட முடியும். இன்னும் ஃபுல்லா நம்ம எல்லா கேமும் டெஸ்ட் பண்ணல. சும்மா ஜஸ்ட் ஆடி பார்த்தேன். நம்ம கொஞ்சம் ஹெவியா சிபி கிராஃபிங்லாம் பண்ணி பிசியை தானே ரோட் பார்க்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். என்னென்னலாம் பண்ண முடியுமோ ரிவ்யூவில் எல்லாமே பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து லேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஓரளவுக்கு என்னோட மற்ற வேலை எல்லாமே ஓரளவுக்கு இது பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1 இயராக வந்து நான் ப்ரொடக்ஷன் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 தான் நான் மேனேஜ் பண்ண முடியாமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. மினிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் வாரத்துக்கு ஒரு 2 வீடியோனாலும் நம்ம போட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வீடியோலாம் ஓரளவுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ நம்ம அதை மட்டும் தான் முக்கியமாக இது பண்ண போகிறோம். சும்மாலாம் வந்து நானும் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லா வீடியோவும் போட போகிறது கிடையாது. ஃபியூச்சரில் நம்ம சேனலில் நல்ல அப்டேட் இருக்கும், நிறைய அப்டேட் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியும் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில் தான் பார்த்துருப்போம். எப்படி வாங்குறது, அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஸோ பிசி நம்மக்கிட்ட வந்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம். ஸோ இனிமேல் தான் இந்த பிசிக்குள்ளே நம்ம எப்படி இருக்குது அந்த மாரி தனியாக வந்து ரிவ்யூ எடுத்து சொல்லிட்டு ஒரு வாரத்தில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த அளவுக்கு நம்ம அதை போட்டு படுத்தி எடுக்கணும், அதை எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ பிசியோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ 2 பிசியோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். சரி ஓகே ப்ரோ, இந்த வீடியோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சம்பவம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் சரி, இல்லை A2D வந்து பிசி எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் சரி, கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செக் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே போகலாம். ஸோ வீடியோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் A2D போட்டு அடிப்பாங்க, நாங்கள் A2D பிசியை போட்டு அடிக்க போகிறோம். பாய்.